ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஒன்றுபட்டால் உண்டு வாழ்வு. பலம் என்பது என்ன, பலவீனம் என்பது என்ன, இது தொடர்பாக ஒரு சிறிய கதை. நீங்களாம் சின்ன பிள்ளைகளாக இருக்கின்ற பொழுது உங்களுக்கு அந்த ஒன்றுபட்டால் உண்டு வாழ்வு என்பதற்கு ஒரு கதை நீங்கள் படித்திருப்பீர்கள், ஞாபகம் இருக்கும். ஒரு தந்தை, அவருக்கு 4 பிள்ளைகள். ஒவ்வொருவரும் அந்த அண்ணன் தம்பி சகோதரர்கள் தங்களுக்குள் அடிபட்டுக் கொள்வார்கள், பிரச்சனைப்படுவார்கள். இதை பார்த்த தந்தைக்கு ஒரு மெனக்கவில்லை. என்னடா இந்த பிள்ளைகள் இப்படி ஆளாளுக்கு தாங்களே அடிபடுறாங்களே, இவங்க ஒற்றுமையாக இருந்தால் வேறு மாதிரி, ஒற்றுமையாக இருந்தால் சந்தோஷமாக இருக்கும், இவங்களுக்குள்ள பிரச்சனை வராது, யாரும் பிரச்சனைக்கு வந்தால் இவங்க சேர்ந்து பிரச்சனையை முடிச்சிருவாங்கன்ற மாதிரி ஆசைப்பட்டு, ஆனால் அது நடக்கிற மாதிரி இல்லை, இவங்களுக்குள்ளே பிரச்சனை. என்ன செய்யலாம்னு சொல்லி போட்டு தன்னுடைய பிள்ளைகள் 4 பேரை கூப்பிட்டு, இங்கே வாங்கடாப்பா, நீங்கள் எல்லோருமே சகோதரர்கள், நீங்கள் வேறு யாரும் இல்லை, சகோதரர்கள், அண்ணா தம்பியாக்கள், ஏன் உங்களுக்குள்ள பிரச்சனை படுறீங்க, உங்களுக்கு இந்த பிரச்சனையை விளங்கப்படுத்துறேன்னு சொல்லிட்டு ஒவ்வொருவரும் ஒவ்வொரு தடியை கொண்டு வாருங்கள் என்று சொல்லுவார். அப்போ 4 பேரும் ஒவ்வொரு தடியை கொண்டு வருவாங்க. முறைங்கோடு சொல்லுவார். டக்குன்னு முடிப்பார்கள். பின்பு இன்னும் ஒவ்வொருவரும் இன்னொரு தடியை கொண்டு வாங்கன்னு சொல்லுவார். 4 தடியையும் ஒன்றாக வைத்திருங்கள் என்று சொல்லுவார் தந்தை. வைத்திருப்பார்கள். இப்போ 4 பேர்கிட்டையும் கொடுப்பார். 4 தடியையும் முறிங்கோல் கடினமாக இருந்தது. பிள்ளைகள் சொன்னார்கள், இல்லையப்பா கஷ்டமாக இருக்குது, முறிக்கலாமல் இருக்குது. இதுதான் உண்மையானது. தனித்தனி தடிகளாக இருந்த பொழுது இலகுவாக முறிக்கலாம் இல்லையா, சேர்த்தால் ஒன்றுபட்டால் கஷ்டம், யாரும் முறிக்க முடியாது. அதுதான் ஒன்றுபட்டால் உண்டு வாழ்வு. அதே போலதான் அந்த பலவீனம் என்பது மனதளவிலும் இருக்கிறது. வெறும் உடல் ஜாம்பவானாக நல்லொரு பலவானாக இருப்பவனும் பல நேரங்களில் தோற்று போகிறான். ஏன்? அவனுடைய மனம் பலமாக இல்லை. அதற்கு உதாரணமாகத்தான் ஒரு ஊரில் ஒரு சண்டியன் இருப்பான். அவனுக்கு ஊரில் போகிற எல்லாரையும் கூப்பிட்டு வீம்புக்கு சண்டை இழுப்பது, பிரச்சனைப்படுவது அவனுக்கு வேலை. என்ற தான் பெரிய பலசாலி, தன் ஆரோக்கியம் அவனுக்கு தெரியும். இது என்னடா சனமெல்லாம் பாய்ந்து விட, கண்டாலே எல்லாரும் ஓடுவாங்க பயத்தில், குழந்தைகள் எல்லாம் கிட்ட போக மாட்டாங்க. அப்படி அந்த ஊரையை விரட்டி வச்சுருந்தாங்க. சரின்னு சொல்லிட்டு ஒரு நாள் அந்த ஊருக்கு ஒரு வயதிவர் வருவார். வயதிவர் வந்தால் இவனும் வருவான், இந்த பலமானவனும் வருவான். வந்தால் என்ன இவர் வயது போனவர் என்ன கண்டுட்டு எல்லாரும் ஓடுவினம் இருந்து ஓடாமல் கொள்ளாமல் நேரம் வாரார். என்ன பார்த்தா அவருக்கு பயம் இல்லையான மாதிரி கதைச்சி போட்டு, என்னய்யா யார் நீங்கள், ஊருக்கு புதுசாக இருக்குது, என்ன கண்டா எல்லாருமே பயப்படுவாங்க, இப்படி துணிஞ்சு வாரீங்க, யார் நீங்கள், எங்கே இது வாருங்க, என்ன பார்த்தா தெரியலையா பயப்படணும் போல, இந்த மாதிரி வீர வசனங்களெல்லாம் பேசியிருக்கிறார். அப்போ அந்த முதியவர் சிரிச்சு போட்டு, நான் என்னப்பா உன்னோட பிரச்சனைப்பட போகிறேன், நீ பெரிய பயில்வானாச்சு, நான் இந்த பாட்டுக்கு போகிறேன்றே தான் ஊருக்கு புதுசாக வாரன், என்ன இடைஞ்சல் பண்ணாதான் நான் போயிடுறேன்னு சொல்லி. ஆனால் இவருக்கோ மனம் கேட்கவில்லை. என்ன தாண்டி நீ போகிறதா, நீ வேணுமுண்டா திரும்பி போகலாமே தவிர இஞ்சால வரையிலான்னு சொல்லி போட்டார். அப்போ முதியவர் கேட்டார், இப்போ ஏன் தம்பி நான் போக இல்லாதையா, நான் தான் நீங்கள் எடுக்கிற முடிவு, என்ன தாண்டி போக இல்லாது. அப்போ முதியவர் சொல்வார், சரியப்பா நீ பலசாலி, நான் முதியவன், 2 பேரும் ஒரு போட்டி வச்சு பார்ப்போம். போட்டியில் நீ ஜெயிச்சா நீ சொல்கிற மாதிரி நான் அந்த ஊருக்கு போக இல்லை, தற்செயலாக நான் ஜெயிச்சா நீ இப்படியெல்லாம் அகம்பாவம் கொண்டு ஆடக்கூடாது, ஆணவத்தில் ஆடக்கூடாது, ஊர் மக்களை நிம்மதியாக இருக்க அப்படின்னு சம்மதமானு கேட்பார். அப்போ அவரும் பலவானும் என்னடா முதியவனோட சண்டையை கேட்குறான் என்று, ஓகே என்ன பிரச்சனை சொல்லு, செய்வோம். அதே மாதிரி போட்டியை வைப்போம். ஒரு மைதானத்துக்கு அடுத்த நாள் வர சொல்லி நேரம் ஒதுக்கப்பட்டது. அந்த மைதானத்துக்குள் மக்கள் எல்லாம் திரண்டு வந்தார்கள். போட்டி ஆரம்பமானது. என்ன போட்டி என்றால், ஒரு துணி ஒன்று கொடுக்கப்பட்டது. அந்த துணியை அந்த மைதானத்தில் அமையப்பட்டுள்ள கரைகளில் அமைப்பட்ட சுவரை தாண்டி, மதிலை தாண்டி எறிய வேண்டும். இதுதான் போட்டி. பயில்வான் திகைத்து போனார். என்னுடைய பள்ளத்துக்கும் என்னுடைய இதுக்கும் இதாடா போட்டியா, துணியை தான் எறிய சொல்கிறீங்க மதிலுக்காங்க என்று வெக்கமாக இருக்குன்னு சொல்லி சொன்னார். நான் வெக்கப்படாதே, முடிவு சொன்னார். போட்டி இதுதான், கலந்து கொள்கிறியா இல்லையா போட்டு. சார் பயில்வான் துணியை வாங்கினார், கையில் நல்லா சுற்றினார், எல்லாம் உருட்டினார், எல்லாம் செய்து போட்டு தன்னுடைய ஆரோக்கியத்தை கொண்டு பள்ளத்தை கொண்டு அப்படியே எறிந்தார். போகவில்லை. வெட்கமாயும் போய்விட்டது. அப்படியே நின்றார். அப்போ அந்த முதியவர் சீர்த்து விட்டு, இதுதான் அவன் பலமா என்று கேட்டுவிட்டு, நான் இருக்கிறேன் பாருண்டார். என்ன செய்ய போகிறார் அந்த முதியவர்னு சொல்லி அந்த பயில்வான் யோசிச்சுட்டு இருக்க, இந்த ஐயா மெதுவாக கீழே குனிந்து ஒரு சிறு கல்லை எடுத்து அந்த துணிக்குள் வைத்து சுற்றி போட்டு சாதாரணமாக எறிந்தார். அது மதிலுக்கு தாண்டி விழுந்தது. எல்லோரும் கரகோஷம் செய்து பாராட்டி
அந்த முதியவரை தூக்கி கொண்டாடினார்கள். பயில்வான் வெட்கி தலைகுனிந்து சென்று விட்டார். என்ன புரிகிறது என்றால், எதற்கும் இந்த மூளை வேண்டும், மனதைரியம் வேண்டும். எந்த ஒருவனோடும் நாங்கள் எங்களுடைய திறமையால் வெல்ல முடியும், மன வலிமை இருந்தால் வெல்ல முடியும். வெறும் உடற்பலம் வெற்றியை தராது. உள்ளம் பலமாக இருக்க வேண்டும். சிந்திக்கக்கூடிய ஆற்றலை நாங்கள் வளர்த்து கொள்ள வேண்டும். காற்றுக்கு துணியை தனியே எறிந்தால் அது போகாது இல்லையா, அந்த இடத்திலே விழும். ஒரு கல்லை பாரத்தை வைத்து விட்டு எறிந்தால் அது நீண்ட தூரம் போகும். இதை யதார்த்தம், இதை சிந்திக்க வேண்டும். அந்த சிந்தனை தான் அந்த முதியவருக்கும் பயில்வானுக்கும் இடையிலான வேறுபாடு. வெறும் பலத்தை வைத்து தோற்றான் பயில்வான். பலமையில்லாத முதியவர் தன்னுடைய திறமையால் சிந்தித்து செயற்பட்டு வெற்றி பெற்றார். எனவே பலம் பலவீனம் என்பது வெறும் வெளித்தோற்றம் அல்ல என்பதற்கான உதாரணமாக இந்த கதையை நாங்கள் பார்த்திருக்கிறோம். மீண்டும் சந்திப்போம் உறவுகளே.